வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டிஎன்பிஎஸ்சி லேப் அசிஸ்டன்ட் 2019 கேட்கப்பட்ட கன அளவு பற்றிய கேள்வி. ஒரு அரைக்கோளத்தின் கன அளவு 1152 பை சென்டிமீட்டர் கியூப் என்றால் அதன் வளைந்த வெளிப்பரப்பின் பரப்பளவு என்ன? இதோடைய சொல்யூஷன் பற்றி பார்ப்போம். முதல்ல அரைக்கோளத்தின் கன அளவுக்கான ஃபார்முலா நம்மளுக்கு தெரியணும். அரைக்கோளத்தின் கன அளவுக்கான ஃபார்முலா 2/3 πr கியூப். இப்போது இந்த 2/3 πr கியூப் இதோடைய மதிப்பு தான் இந்த 1152 பை சென்டிமீட்டர் கியூப். அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இதை எதுக்கு பண்ணுறோன்னா, இதன் மூலமாக நாம் ஆர் கண்டுபிடிக்க போகிறோம். அந்த ஆரை வச்சு அரைக்கோளத்தின் வெளிப்பரப்பின் பரப்பளவு ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், ரெண்டுத்துலேயுமே பை இருக்குது. பையை கேன்சல் பண்ணுறோம். ஸோ ஆர் கியூபை இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இந்த 2/3 இந்த பக்கம் 3/2ன்னு போகுது. ஸோ இங்கே 2 இருக்குது, அடிக்கிறோம். ஸோ 576 கிடைக்குது. 576 3 மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு 1728 கிடைக்குது. இப்போது ஆர் கியூப் 1728. ஸோ ஆர் கியூப் ரூட் ஆஃப் 1728. அப்போ கியூப் ரூட் ஆஃப் 1728 எவ்வளோன்னா 12. இந்த இடத்துல ஒன்று சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா, ஸ்கொயர் கியூப் இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். ஸ்கொயர்ஸ் அப் டு 50 வரைக்கும் படிச்சுக்கிட்டது ரொம்ப நல்லது. ரொம்ப குயிக்காக சம் சால்வ் பண்ண முடியும். அதே போல் கியூப் ரூட் 30 வரைக்கும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அது ஃபிங்கர் டிப்பில் தெரிஞ்சிருந்தால் தான் சம்மை பார்த்த உடனே நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த ஆறுங்கிறது 12ங்கிற வேல்யூவை நம்ம அரைக்கோளத்தின் வளைந்த வெளிப்பரப்பு அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதோடைய ஃபார்முலா என்னென்னா 2πr². இப்போ ஆர் என்னன்னு தெரியும் நம்மளுக்கு, 12 ஸ்கொயர். ஸோ 12 ஸ்கொயர் 144. ஸோ 2π × 144 288 பை. ஸோ ஆப்ஷனில் சி 288 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். தேங்க்யூ ஃபார்